ஒரு கிறிஸ்தவனுடைய பேசிக் என்ன செய்ய வேண்டும் சொல், ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு ஜெப குறைவு, இன்னைக்கு நிறைய பேர் குறைவு. அவங்களுக்கு கொடுத்தா உங்கள் அலுவல் உங்கள் வேலை ஸ்தலம் கர்த்தர் கொடுத்தது, உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தது கர்த்தர் கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கிறார் கர்த்தர், உங்களுக்கு ஒரு பிள்ளை கொடுத்துருக்கிறார் கர்த்தர். இதையே நான் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே கூடாது. உங்கள் வாழ்க்கையில் முதலாவது நீங்கள் ஜெபத்தை கூட்டணும். சும்மா காலை ஜெபம் வேறு, மாலை ஜெபம் வேறு. நீங்கள் தனி ஜெபம் 1 மணி நேரம் நீங்கள் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணலைன்னா நீங்கள் பாடுக்குள் ஆகுவீங்க, கஷ்டத்துக்குள் ஆகுவீங்க, நஷ்டத்துக்குள் ஆகுவீங்க, பலவீனப்படுவீங்க, போராட்டங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சந்திச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் மாற்றணும்னா, உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல தெய்வீகம் இருக்கணும்னா, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஐக்கியம் இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறணும்னா உங்களுக்கு ஜெபம் அவசியம். ஜெபம் இல்லாமல் நீங்கள் ஒரு பெரிய ஜெயத்தை எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு படிக்கிற பிள்ளை நீ எவ்வளோ தான் படித்தாலும் நீ முதலாவது ஜெபத்துக்கு முதலிடம் கொடுத்து ஜெபம், தட் இஸ் a blessing. அந்த ஜெபத்தை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது, நீங்கள் அதுக்காக உட்கார்ந்து காத்திருக்கும் பொழுது, ஜெபத்துக்கு பேர் இன்னொன்று காத்திருப்பு, விண்ணப்பம், வேண்டுதல், இதெல்லாம் ஜெபத்துக்குரியது தான். எங்கே ஜெபம் குறைஞ்சிருச்சோ அங்கே ஆசீர்வாதம் குறைஞ்சிருச்சு, போராட்டம் பெருகிடும். அப்போது ஜெபம் ரொம்ப அவசியமானது. நீ ஜெபம் பண்ணியா, நான் ஜெபம் பண்ண. இன்றைக்கி நிறையா பையங்க இந்த பிள்ளைங்கள்லாம் பார்க்குறோம், அவங்களுடைய தாட், அவங்க பேசுகிற பேச்சு காரணம் என்னென்னா, அவங்க செயல்படுகிற காரணம் அவங்கள்ட்ட ஜெபம் இல்லைன்றதை நல்லா கண்டுபிடிச்சிடலாம். ஜெபம் இல்லாத ஒரு குடும்பத்தில் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. ஒரு ஜெபம் இல்லாத தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னா அவனை வாழ்க்கையில் ஒன்றுமே நன்மை செய்ய முடியாது, ஆசீர்வாதிக்க முடியாது. ஒரு 3 கட்ட காரியங்கள் நான் வசனத்தை சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க, வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். கொலோசியரின் நிருபம் 4ஆம் அதிகாரம், கொலோசியரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இடைவிடாமல் எப்படி ஜெபம் பண்ணுறது? இடைவிடாமல் ஜெபம்னா வேறு வேலையை பார்க்குறது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடை இல்லாமல் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, உறுதியாக உங்கள் ஜெபத்தில் உறுதியாக இருங்க, உங்கள் ஜெபத்தில் உறுதியாக இருங்க. அப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தில் என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்கள். 2வது ஜெபத்தில் விழித்திருங்கள். விழித்திருங்கள் என்று சொல்லி கண்ணை திறந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறது அல்ல, ஒரு கருத்துள்ள ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒரு கருத்துள்ள ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த சபை இன்றைக்கு இவ்வளவுக்கு காரணம் வளர்ச்சி, காரியம், இங்கே இருக்கிற பொருட்கள், காரியங்கள் எல்லாமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளுன ஈவு ஒரு பகுதியாக இருந்தாலும் அதுக்கு முழுக்க நம்மளுடைய எல்லாருடைய ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் ரொம்ப அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணுறது இல்லை. ஆமாம், வாட்ஸ்அப் நீ கணக்கு பாருங்கள், நீங்கள் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க, ஜெபம் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? நீங்கள் 4 பேருக்கு அனுப்பி நீங்கள் ஒன்றும் பெரிய ஆளாகல. நீங்கள் நல்லா ஜெபிச்சு நல்லா இருந்தால் தான் செய்ய முடியும். எசேக்கியேல் ஒரு வசனம் இருக்குது, நீ பலப்படு அப்புறமேட்டு பலப்படுத்து. அப்படி தானே? நீ ஆயப்படு அப்புறமே நீ ஆயத்தப்படுத்து. இன்றைக்கி நிறையா பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஞானஸ்தானம் எடுத்த ஜெபம் கிடையாது. தாய் தகப்பேன் பிள்ளைங்க தூரமாக இருந்தால் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு கேட்காதீங்க, பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணியான்னு உங்கள் பிள்ளைங்க கேளுங்க. உங்கள் தூரத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவசியம் ஜெபம் பண்ணணும், பயப்படும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோச்சுக்கிறாதீங்க. ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பாதுகாப்பை, ஒரு பெரிய இதை நீங்கள் பார்க்கறது கஷ்டம். உழைக்கவே இல்லை, வருமானத்தை எப்படி எதிர்பார்க்கறது? ஒரு தொழிலே இல்லை, நான் எப்படி ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கறது? நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜெபம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அவசியமானது. ஆனால் என்ன செய்ய முடியாது? ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் என்ன செய்ய முடியாது? நீங்கள் 1 மணி நேரம் உட்காந்து கதை பேசுங்க, 1/2 மணி நேரம் ஃபோனில் பேசலாம். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுற ஜெபம் ஒரு 10 நிமிஷமாக இருக்கும். நீங்கள் 20 வருஷ விசுவாசி ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறது கோவிச்சுக்கிறாதீங்க, வெக்கம். அந்த ஜெபம் பரலோகத்துக்கே போகாது. 5 நிமிஷம் ஜெபம் போகாது, 5 நிமிஷம் ஜெபம் போகாது. ஏ ஹேவல் டு ப்ரை. தேவனால் நடக்காதது கூடாதது எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜெபிக்காமல் உன் வீடு, உன் குடும்பம், வாழ்க்கையே இருப்பீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நேற்று நான் மத்தியானம் ஒரு பெரிய ஒரு சொப்பனை கனவு கண்டேன், அதிர்ந்து போனேன். ஒரு பயங்கரமான அழிவை பார்க்குறேன் நான். அதில் 4 விசுவாசியை தான் நான் பார்க்குறேன், மித்தவங்களாம் காணோம். 4 விசுவாசி தான். ரொம்ப கஷ்டம், ரொம்ப பயந்துட்டேன். நான் யார்ட்டையுமே அந்த காரியத்தை நான் சொல்லலை, நான் அதை பகிர்ந்து கொள்ளலை. நான் நேற்று அப்படியே பிரம்ம பிடிச்சவனை போல இருக்கிறேன். நைட்டில் நான் செய்தியெல்லாம் எடுக்கவே இல்லை. இந்த செய்தி எடுக்கிறதுக்காக நான் ஜெபத்துக்குன்னு இருந்தேன். எனக்கு அவ்வளவு போராட்டம். நீங்கள் என்ன நினச்சாலும் டீக்கு மேலே டீயை வாங்கி குடிக்கிறேன். தூக்கம் ஒரு 2:30 மணிக்கு, மத்தியானம் 11, 12 மணிக்கு, 1 மணிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. உட்காந்துட்டேன் சாயந்தரம் போ அப்படின்னு. அவ்வளோ போராட்டம். ஒரு ஜெபத்தை, ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளோ போராட்டம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள்.
நான் இவ்வளவோ கர்த்தருக்காக செஞ்சும் எவ்வளவோ ஆராதனைக்கு வந்து எல்லாம் நடந்தும் ஆண்டவருடைய வருகையில் நான் கைவிடப்படுவேன்னா நான் மாதிரி ஒரு மோசமான ஆள் இந்த பூமியில் இருக்கவே மாட்டேன். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். உங்கள் வீடு அவசியம்தான், உங்கள் தொழில் அவசியம்தான், உங்கள் படிப்பு அவசியம்தான். எல்லாவற்றுக்கும் முக்கியம். இதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு வராது. பரலோகத்துக்கு தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஜெபம் ஆண்டவருக்காக வாழ்கிறது மட்டும்தான் அங்கே வரும். எதுவுமே வராது. அதுக்காக இது செய்யாதீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தில் என்ன செஞ்சுருங்க, வெளித்தருங்க. நிறையா பேர்த்திட்ட இன்றைக்கி சீட்டு உங்கள் மேலே விழுந்திருக்கிறதுக்கு காரணம், இன்றைக்கி சீட்டு எடுத்து பார்த்தேன், உங்கள் மேலே யாருமே என்ன இல்லை, அப்படி தானே வசனம். ஜெபம் இல்லை, ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லாத ஒரு குடும்பம், ஜெபம் இல்லாத ஒரு மனுஷன், ஜெபம் இல்லாத ஒரு ஊழியன், அவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை எதிர்பார்க்க வேண்டிய வளர்ந்துடும். போராட்டத்தை போராடிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஜெபம் இருக்கும்னா ஒரு பெரிய ஜெயத்தை நீ எதிர்பார்க்க முடியும். ஒரு ஜெபம் இருக்குமானா உங்கள் குடும்பம் ஜெபம் வீடாக இருக்குல்ல, சில வீட்டுகளெல்லாம் போய் உட்காந்து வசனம் தேட வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னென்னா அந்த வீட்டில் ஜெபம் கிடையாது, ஜெபம் கிடையாது. சில வீட்டுக்குள்ளே இங்கே நான் குளிக்கும் பொழுது எனக்கு வசனம் வந்துடும், வண்டியில் ஏறும்போது வசனம் வந்துடும், சில நேரத்தில் அந்த வீட்டில் கால் வைக்கும் போதே வசனம் வந்துடும், பாட்டு பாடும்போது கூட உட்காந்து சரிகமாக பதனிசா போட வேண்டியதாக இருக்குது சில வீட்டுகளில். சாசா ரீரி ராரா ராரான்னு. காரணம் என்னன்னா அந்த வீட்டில் ஜெபமே கிடையாது, ஜெபமே கிடையாது. ஒரு பிளக்கில் கரண்ட் வருது அப்படின்னா இதை கொண்டு போய் அதை சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஓடும், ஆட்டோமேட்டிக்காக ஓடும். ஒரு ஊழியம் ஒரு வீட்டுக்குள்ளே வர்றான் அப்படின்னா அந்த வீட்டில் ஜெபம் நிறைந்த ஒரு வீடாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பார்த்துக்குங்க. அந்த இடத்துல தேவ அபிஷேகம் அப்படியே இறங்கும், அப்படியே இறங்கும், வித்தியாசமாக இருக்கும். முன்னாடி நான் ஜெபத்துக்கு கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை செய்தி ஒரு வீட்டில் கிடைக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை செய்தி அந்த வீட்டில் கிடைக்கும். காரணம் அந்த வீட்டில் அவ்வளோ ஜெபம். எந்த வீடு பாஸ்டர் அப்படியா? ஸ்ட்ரைஸ். அந்த கனவுல நான் பிரமிச்சு போனேன். பெரிய அழிவை பார்க்குறேன். அந்த அழிவில் 4 பேரை தான் பார்க்குறேன், 4 பேரை தான் பார்க்குறேன். ஒரு மிஞ்சி வேறு 4 பேர் தான் இருக்கிறாங்க. காணோம். இன்னைக்கு தேவை உங்களுக்கு பணம் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. த ஸ்ட்ரெஸ் டு ஹால் த கிரை. பணம் வாழ்க்கை, நீங்கள் உழைப்பு வாழ்க்கைன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்கள் கர்த்தருக்கு சோதனை. நேற்று கூட நான் உங்கள்கிட்ட 2 மூணில் செய்து கொடுத்தேன். யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனான். அவன் எதை செய்தாலும் வாய்க்கப்படுது. அவன் எஜமான், அவன் மேலே தயவு வச்சான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா கிருபை. கிருபை அவன் மேலே இருந்தது. என்னது? கிருபை. இந்த கிருபை எப்போ வரும்? ஜெபம் பண்ணுறவங்க மேலே தான் கிருபை ஊற்றப்படும். ஜெபிக்கிறவங்க மேலே தான் கிருபை. நீங்கள் என்னைக்கு குறை சொல்கிறத நிப்பாட்டினீங்கன்னோ உங்களுக்கு ஜெபம் ஆவி ஆட்டோமேட்டிக்காகவே வர ஆரம்பிச்சிடும். எதையுமே நீங்கள் குற்றப்பா பார்த்தீங்கன்னா எதவோ பெரியனா நீங்கள் என்னமோ வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேரை பார்க்குறேன். ஹெல்ப் டு த காட். செலவழிக்க வேண்டியது நீங்கள் செலவழித்து தான் ஆகணும். நீங்கள் ரொம்ப கருமித்தனமாக இருந்தீங்கன்னா மறுபடியும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு தேவை கர்த்தருடைய கிருபை. எல்லாரும் அலையிலே சொல்லுங்க. எவல் டு பிராஸ் enough to me father, have me all the livers to grass, able to pray my father. போராட்டம் பயங்கரமாக இருக்கும். ஒரு அன்னைக்கு வேலைக்கிழமை அந்த போகும்போது அங்கே ஒரு ஊழியம் ஒரு 30 பேர் இருந்தாங்க. ஒரு சின்ன இடத்துல கஷ்டங்க. ஃபேன் இல்லை, தார் சீட்டில் ஒரு இரும்பு சீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. சந்தோஷம். அன்றைக்கெல்லாம் நீங்கள்லாம் சேரில் உட்காந்து ஃபேனில் இதுக்கே சலிக்கிறீங்க, இதுக்கே வரமாட்டேங்கிறீங்க, லேட்டாக வர்றீங்க. எல்லாம் ஜெபம் பண்ண. 2வது என்ன செய்யுங்க? விழுத்திருங்க. இடைவிடாமல்ன்ற வார்த்தைக்கு உறுதியாக இருங்கன்னு நல்ல அர்த்தம். அது அந்த ஜெபத்துக்கு என்னது? உறுதியாயிருங்கள். தி பெஸ்ட் ஆஃப் காட். விழித்திருங்கள்ன்றது உங்கள் ஜெபத்தை ரொம்ப கவனமாக ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப கவனமாக ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர்கிட்ட ஜெபம் இல்லை. ஆவியானவர் எச்சரிக்கிறார். இஸ் அ பாலிங் அஷ் காட். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனேன். அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதான் சாட்சி, எனக்கு சாட்சி எனக்கு தெரியல. குடுகுடுப்புக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அந்த வீட்டை சொல்லிட்டு போனான், இந்த வீட்டில் என்ன கிடையவே கிடையாது, ஜெபமே கிடையாது. எப்படி பாருங்க. ஜெபம் ரொம்ப அவசியம் பிள்ளைங்களே. நீங்க ஜெபம் இல்லாம ஒரு பெரிய காரியத்தை தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. இவர் மாறணும் அப்படின்னா இவருக்கு அட்வைஸும் செய்தியும் கொடுத்தே ஒன்றும் கிடையாது. ஜெபம். உங்க பிள்ளை மாறணும்னா ஜெபம். உங்க வருமானம் மாறணும்னா ஜெபம். ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, ஜெபத்திலேயே இரு. அது காரியம் பஸ்பமாக மாற்றிடுவார் ஆண்டவர். தானியேல், அவன் மேலே சட்டம் எழுதப்பட்டிருந்தது. நீ என்ன வேணாலும் சட்டம் எழுதிக்க, ஆனால் அவன் வழக்கத்தின்படி ஜெபம் பண்ண போனான். அவன் உங்களுக்கு ஒரு வழக்கத்தை வச்சுக்கோங்க.
உங்களுடைய வழக்கம் என்ன? 5 நிமிஷம், அப்படிதானே? 5 நிமிஷம். நான் நைட்டில் இரவில் ஜெபிக்க போகும்பொழுது மணி 1லேருந்து 2 மணி 2:15 ஆயிரும். ஒரு நாள் ரொம்ப பயங்கரமாக என்னை போட்டு பயங்கரம் பண்ண தூக்கம் வருது, என்னென்னமோ செய்யுது. என் கூட பேசுது, படுத்துரு, உனக்கே ஒரு மாதிரியா இருக்குது, அப்புறம் நீ ஜோம் பண்ணிக்கிட்டே எல்லாருக்கும் ஜோம் பண்ணினா ஒரு மாதிரி யாரும் மண்டையில் ஒரு மாதிரி இப்படி என் கூட பேசிக்கிட்டே இருக்குது. ஆமாம், நான் சொன்னேன், ஆமாம் கர்த்தருக்கு சோத்திரம், ஐயோ இன்னைக்கு லைட்டாக ஜோம் பண்ணேன். பெட்டில் படுக்க போனேன், பார்த்தேன். அப்புறம் நம்ம நைட்டு பூரா தூங்க மாட்டேன், ஜோம் பண்ண ஜோம் பண்ணேன். அன்னைக்கு ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் நான் பார்த்தேன். அவரோட வார்த்தையை அனுப்பி கொடுத்தார். ஏமாத்து, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா சொல்கிறேன், ஜெபம் பண்ண முடியாது தான். ஜெபம் பண்ண முடியாது. ஜெபம் ஒரு பெரிய போராட்டம். ஜெபத்தில் உட்காந்தீங்கன்னா கொட்டாய் தான் வரும். ஜெபம் பண்ண உட்காந்தீங்கன்னா உங்கள் கடங்காரன் தான் வருவான், உங்கள் பிரச்சனை தான் வரும், உங்கள் இல்லாமல் தான் வரும். இதுக்குள்ளே ஒரு பெரிய ரவுண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும், இதுக்கு மேலே ஒரு ரவுண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதோடு சேர்ந்து நீங்கள் அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போராடியே தான் ஆக வேண்டிய நேரம் இல்லை. நான் சொல்லிக்கிட்டே போகிறேன், நேரம் இல்லை. ஜெபம் முக்கியம், அவசியம், தேவை. ஆமென். நமக்கு ரொம்ப அவசியம், ரொம்ப வேணும். நண்பர்களே, எதுக்கு ஜெபம் அப்படின்னா, இந்த பூமியில் இருக்கிற நம்மை எதிர்க்கிற தீய சக்திகள்னால நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஜெபம் அவசியம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களை, குடும்பங்களை, தீய சக்திகள், பிசாஸ், அது உங்களை, உங்கள் பிள்ளைங்களை, குடும்பங்களை காக்கிறதுக்கு ஜெபம் முக்கியம். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது காரியம் என்னன்னா, வசனத்தின்படி சொல்ற காரியம். முதல் நான் சொல்லியிருக்கிறேன், ஜெபம் அவசியம். அது எதற்காக நீங்கள் ஜெபம் பண்ண சொன்னா, இங்கே இருக்கிற பூமியில் இருக்கிற தீய சக்திகள் உங்களோட சரீரத்தில், உங்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும். அந்த ஜெபம் கேடயமாய் மாறும். அந்த கேடயமாய் மாறும். மில் ஆஃப் டு ஃபீல். ரெண்டாவது, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். அதுக்கு அது காத்திருப்பது அப்படின்றதுக்கு, ஆனால் அது ஜெபம் தான். காத்திருக்கிறவர்கள், ஜெபத்துக்கு ஜெபம். காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் வேற முடிச்சு போறேன், குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எவன் காத்திருக்கிறானோ அவன் புது பலன் அடைவான். கீழே போட்டிருக்குது, அவன் ஓடினாலும் இளைப்படையான், நடந்தா என்ன வராது? நல்லா உங்கள்கிட்ட புது பலன் இல்லை. புது பலன் இருப்பால் ஜெபம் மாறவே மாறாது. என் வாழ்க்கையில் நான் ஜெபத்தை குறைச்சிட்டு அநேகம் எழுப்பிருச்சு. என் ஜெபம் பயராக இருந்துச்சு, அப்போ எல்லாமே அமுங்கி போயிருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜெபம் மேலே ஓங்கி இருக்குமானால் மித்தது எல்லாம் தாழ்ந்து தான் இருக்கும், சோர்வு வராது. தீய சக்திகள்ல இருந்து உங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறதற்கு ரொம்ப பிரயோஜனமானது ஜெபம். ரெண்டாவது புது பலன் கொடுப்பார் ஜெபத்தில். அதில் மூணாவது காரியம், நீங்கள் சோர்வில்லாதவர்களாக இருப்பீர்கள். அன்பர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த ஜெபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படின்னா, வாசிங்க, ஆனால் ஜெபம் பண்ண முடியாது. தண்ணி எதில் தான், கப்பல் எதில் தான் போகணும்? ஆமாம், முங்குன்னு அது ஓட்ட விழுந்துச்சுன்னா முங்கி போயிடும். இதுதான் மேட்ரு. நீங்கள் ஆனால் அதிலிருந்து காக்கப்படணும், புது பலன் அடையணும், சோர்வு இல்லாமல் ஆகணும். இன்னைக்கு நீங்கள் அடுத்தவங்க பேசுகிற ஒரு வார்த்தையில் சோர்வு அடைகிறீங்க பார்த்தீங்களா? காரணம் என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட ஜெபம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு வார்த்தை சொன்னால் உடனே நீ மூஞ்ச தூக்கிட்டு அப்படியே உட்காந்து, என்ன அப்படி தான் என் வாழ்க்கை, அப்படி தான் நான் ஒரு புலம்புறப்பார். சில வீட்டில் பெண்கள் புலம்புறேன், ஆமாம் நான் என்ன தான் செஞ்சாலும் என்னை யார் கண்டுக்கிறேன், என்னை கண்டுக்கிறா இப்படி பிள்ளைங்க, குடும்பம். இந்த புலம்பலுக்கு காரணம்னா ஒரு நல்ல குவாலிட்டியான நல்ல ஜெபம் இல்லைன்னு அர்த்தம். ஜெபம் இருந்தால் அவங்க அமைதியாகவே இருப்பாங்க. இவர் கேலி பண்ணினாலும் சரி, இவர் கிண்டல் பண்ணாலும் சரி தான், இவர் நக்கல் பண்ணாலும் சரி தான், இவர் என்ன பண்ணாலும் சரி, ஜெபம் ஏற்று பேசவே பேசாது. அந்த ஜெபம் அவங்கள தக்காக்கும். ஆவியானவர் உதவி செய்வார். அப்படி தான் வசனத்தில் இருக்குது. நேரம் இல்லை, எடுக்கலை. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்ககிட்ட பக்கத்தில் ஆவியானவர் உட்காந்து உங்களை ஃபுல் பண்ணி உங்களை ஆவியில் நிரப்பி உங்களை ஜெபம் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பார். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நல்லா ஜெபம் பண்ண முடியும். பிக்கஸ்ட் ப்ராஸ் மை ஃபாதர். ஜெபிக்க முடியும், ஆனால் ஜெபம் பண்ண முடியாது. ரோமர் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். பவுல் அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, தேவனை நோக்கி நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவ்வளோ பெரிய மனுஷன், அவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு. அத்தனை நிருபங்களை எழுதின மனுஷன், அவ்வளவு ஊழியங்களை ஸ்தாபித்த ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய வாயின் அறிக்கை என்ன தெரியுமா? நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல. நல்லா புரிஞ்சுக்கொள்ள, அந்த மனுஷனுக்கே போராட்டம் இருக்குது.
நான் நல்ல பேச்சு பேசலை, நல்ல நினைவு நினைக்கல, நல்ல கிரியை செய்கிறது இல்லை, நல்ல தெய்வ பயம் கிடையாது, ஏதோ ஒரு கடமைக்கு நான் ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ கிறிஸ்தவ பிறந்துட்டேன், ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டேன்றதற்காக நான் ஏதோ ஒரு சபைக்கு வர்றேன், போய்கிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு அடையாளமாக இருக்கிறேன். அவன் அப்படி கிடையாது. நிரூபிக்கப்பட்ட ஒரு மனுஷன், சபைகளை நிரூபித்த ஒரு மனுஷன், சபைகளை எல்லாம் நிரூபிச்ச மனுஷன், பல அடிகள் வாங்கி அநேக வேதனை கூட இருந்த மனுஷன். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஜெபம் எப்படி வரணும்? அப்படி உட்கார்ந்தா தீயா வரணும். அவன் சொல்றான், அந்த மனுஷன் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட சேர்ந்து என்ன செய்ய? அப்போ போராட்டம் உண்டு, ஜெபத்துல போராட்டம் உண்டு. போராடாமல் நீங்க ஜெபிக்க முடியாது. அப்படி கொய்யின்னு வந்து உட்காந்துக்குவான். சொந்தக்காரன் வந்துருவான், யாராச்சும் தெரிஞ்சவங்க வந்துருவாங்க. நீங்க அப்பதான் ஜெபம் பண்ணுவீங்க. நீங்க மூஞ்செல்லாம் கழுவிட்டு, இல்ல அப்பா இன்னைக்கு நேரம் இருக்கு ஜெபம் பண்ண, உன்னைய தேடி சிறப்பான ஆளை கொண்டு வந்துருவான். அந்த ஆள் பெரிய வாய் பார்ட்டியா இருக்கும். 1.5 மணி நேரம் அந்த ஜெபத்தை சாப்பிட்டு போயிடும். அது அந்த ஆள் நீங்க நெசமா உண்மை, நீங்க வேடிக்கை பாருங்க. இந்த டெவல் டு பிரைஸ். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். உங்களை அவங்க அப்படி சொன்னாங்களா? என்னையவா சொன்னாங்க? என்னையவா சொன்னாங்க? என்ன நான் கடவுளா? அப்படியா? என்னையவா சொல்லிட்டாங்களா? நான் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன். நீ செஞ்ச உதவியை நீ என்னைக்கு சொல்லிட்டு அன்னைக்கு அது பஸ்மம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். கர்த்தர் உனக்கு தயவு பாராட்டினார், கர்த்தர் கிருபை பாராட்டினார், அதனால நீங்க செஞ்சிருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அந்த ஃபேன் ஓடுது, இந்த ஃபேன் ஓடுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அணைச்சிட்டு போயிடுவோம். இது என்ன செய்ய போகுது? இங்கே இருக்குது, சபைக்கு வரும்போது செயல்படுது. கர்த்தர் பார்த்தா உங்களுக்கு ஏற்ற பிரதியை தேவன் தருவார். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ பவுல் சொல்றாரு, போராடுகிறேன். கொலோசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், சேர்ந்தவனும் அவன் ஊழியக்காரன், அவருடைய அசிஸ்டன்ட், அவன் ஊழியக்காரனும் தேறினவளாகியும் தன் ஜெபங்களில். ஏங்க இவன் ஊழியக்காரன், இவனுக்கும் போராட்டம் தானா? இவனுக்கும் போராட்டமா? இதிலே வாசிங்க, கொலோசியர் நிறுவம் 1ஆம் அதிகாரம். இவனை குறித்து அங்க ஒரு கேரக்டர் சொல்லுது பாருங்களேன். 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நினைக்கிறேன். வாசிங்க 7வது வசனம். அதை எங்களுக்கு பிரயாணம், அதை எங்களுக்கு பிரியமான வேலையாளும். இவன் என்ன ஊழியக்காரன்? ஆனா உண்மையான ஊழியக்காரனுக்கு என்ன வேண்டியதா இருக்குது? ஜெபம் போராட வேண்டியதா இருக்கு. என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? பெசாவுல் தி ஹார்ட். எப்போ அந்த மனுஷன் போராடுறானா? இடத்துக்கு போராடுறான். அவன்கிட்ட தான் என்ன இருக்குது? உண்மை இருக்குது. ஊழியக்காரன் இவனும் போராடுகிறான். ஜெபம் செய்ய முடியாது. இன்னைக்கு உன் வீடு, உன் குடும்பம், வாழ்க்கை நில குலைச்சுவாய் இருக்கிறதுக்கு காரணம், உன் பிள்ளை சரியா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம், உன் நிலைமை சரி, உங்க வீட்டில் ஒரு தப்பு நடக்குது, ஒரு நன்மை நடக்கல, ஒரு போராட்டம் இருக்குது, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்க, நல்ல ஜெபம் என்கிட்ட இல்லைன்னு முதல் நீங்க அறிக்கை பண்ணுங்க. நீங்க முதல் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ஏன் தான் அப்படி செஞ்சாரோ, நான் நல்லா தான் செய்கிறேன், யாருக்கும் எந்த பாவம் செய்யலை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். இந்த புலம்பெல்லாம் புலம்பாத. நீ தேவன் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீ நல்ல ஜெபம் பண்ணலை, நல்ல ஜெபம் பண்ணலை. ரெண்டாவது, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கல. கர்த்தருக்கு முதல் கூட உன் வீட்டில் ஜெப ஆபி எங்க ஜெப ஆபி உலாவணுங்க. உங்கள் வீட்டுக்குள்ள வந்து அந்த வெஸ்ட் ஹால் உன்னை அப்படியே முடக்க வைக்கணும். ஜெபம் உன் உள்ள ஜெபம் உள்ள அந்த அதுக்குன்னு ஒரு அறை வச்சுக்கணும். அந்த அப்படி போனோம், அப்படி ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்கணும். என் கை அப்படியே பார்த்த உடனே செல்லை பார்த்தோன்னே எச்சி ஊறுது. ஆமே, ரொம்ப பாப்போம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களை அதில் போய் முக்காதீங்க, ரொம்ப முக்காதீங்க. ஐ ஹவ் டு ப்ரை. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணுங்க. கிளவியில இருந்து குமரன்ல இருந்து இவன் ஐசக் எடுக்கிற இன்னும் பார்க்கல, அல்லோன்றான். அவனுக்கு என்னதான் தெரியும்? அவனுக்கு அல்லோன்றான். அவன் ஆமான்றான். அப்போ அந்த அளவுக்கு அதுக்குள்ள பிசாசு பயங்கரமா இருக்குது. எப்போ போராடினான். அவன்கிட்ட என்ன இருந்துச்சு? உண்மை. என்கிட்ட உண்மை கிடையாது. அப்போ நான் என்கிட்ட நான் எவ்வளோ போராட்டத்தை நான் சந்திக்கணும். அவன் உண்மை உள்ளவன். அவன் எப்படி? கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனாகி அவன்கிட்ட உண்மை இருந்துச்சு. இவனை எடுத்தா நேரம் ஆகும். நம்ம இவனை அப்படி கட் பண்ணிடுவோம். யாக்கோபு மனைவி 1க்கு 2, 2க்கு 4. ஆமாம், 1 வாங்கினா 1 இலவசம். அது மாதிரி 1 இலவசம். எத்தனை பிள்ளைங்க? 13 பிள்ளைங்க.
ஒட்டகம், ஆடு, தந்திரத்தில் சேர்த்து வச்சது, மந்திரத்தில் சேர்த்து வச்சது எல்லாம் சமாதானமே இல்லை. அவன் போராடினான். நைட்ல இருந்து காலையில வரைக்கும் போராடினான். ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். அங்க பிறந்துட்டு வரும்போது அப்படி பிறந்தான். தன் பலத்தினால் தேவனோடு போராடினான். எல்லாரும் அலையிலே சொல்லுங்க, நீங்க என்ன போராடுறீங்க? ஆமென். வா தூக்கி போடு. ஒருத்தன் என் கூட 10 நாள் என் கூட இருந்தான். ஒரு ஊரில் ஒரு பையன், ஊழியக்காரன். நானும் இவன் ஜெபம் பண்ணி படுப்பான்னு பார்த்தேன். ஒரு நாள் கூட அவன் ஜெபம் பண்ணி படுக்கல. ஒரு சமயம் நடுராத்திரிலேருந்து ஜெபம் பண்ணாலும் தெரியல. ஆனால் அது நல்ல பழக்கம் இல்லை. காலையில் எழுந்திருக்கும் போது ஜெபிக்கணும். நீ தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்கணும். அதான் கடமை. 2வது, நீங்கள் 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருக்கணும். ஒவ்வொரு ஊழியக்காரங்க 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்களாம், 9 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்களாம், 12 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்களாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு வெளியே வந்து மேகத்தை சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்னாடியும் ஒரு அக்னியை இறக்குறதுக்கு 3 வருஷம் எலியா ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எலியா வந்து சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்னாடி நீ தேவன் சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு 3 வருஷம் ஜெபம். அது பேர் ஒளிஞ்சிருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பேர் என்னது? 3 வருஷம். நீங்க அதிகமாக ஜெபம் பண்ணால் தான் உனக்கு இடம் கிடைக்கும். அன்னவரே இடம் கொடுங்க, அன்னவரே அவர் இடம் கொடுங்க, நல்லா கொடுப்பாரு உனக்கு. ஒரு வீடு கட்டின ஆண்டவரே, வீடு நல்லா கருத்தா உட்காரு, ஜெபம் பண்ணு. இந்த ஸ்ட்ரெஸ் டு ஹால் தக்கா, இந்த போராட்டம் இருக்குது, கருத்தா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனைகளை எழுது, அதை கையை வை, ஜெபம் பண்ணு. கருத்தா கணவன் மனைவி உங்களுக்கு வேற என்ன வேலை? உட்காந்து நல்லா ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாதா? வி சர்ப்ரைஸ் மை ஃபாதர். ஜெபத்தை தட்டிடுவான். ஜெபத்தை தட்ட என் ஜெபத்தெல்லாம் தந்திரமாக தட்டி விட்டான், பயங்கரமாக. அதெல்லாம் சூழ்நிலை. ஒரு பிரதமரை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு பெரிய அதிபதி இருக்கிறான், ராஜீவ்காந்தி இருக்கிறாரு. ஒரு நாளில் வந்து சுற்றிட்டு போயிட முடியாது, வெடி குண்டுச்சுடா. குறைஞ்சபட்சம் 2 வருஷமாச்சும் அவங்கள எங்கெங்கே போகிறாங்க, எங்கெங்கெல்லாம் வர்றாங்க, என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து கண்காணித்து தான் அது செய்ய முடியும். அதான் உண்மை. என் ஜெபத்தை காலி பண்ணணும்னா ஒரு நாள் கிடையாது, பலவிதமான கிரியைகளை செஞ்சு தான் ஜெபத்தை காலி பண்ணுவான். நல்லா புரிஞ்சுக்கலுங்க. உங்கள் ஜெபம், பணம் எல்லாத்துக்கும் உதவும், நல்லது தான். ஆனால் பரலோகத்துக்கு உதவாது, உன் கிருபைக்கு உதவாது, இரக்கத்துக்கு உதவாது. இஸ் அ பல்டி ஸ்காவ். ஜெபம் தயவு செய்து இன்னைக்கு ஒரு பொருத்தனையோடு போங்க, அதை நிறைவேற்றுங்க. கிருபை உங்கள் மேலே வரும், கர்த்தர் உங்களோட இருப்பார், உங்கள் காரியங்கள் வாய்க்கும், அநேக மக்கள் உங்கள் மேலே தயவு வைப்பார்கள். இதுதான் உண்மை, இதுதான் பேசிக். ஆமென். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. பூமியில் இருக்கும் பொழுது இயேசுநாதர் சொன்னார். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். இயேசு சொல்றார், நம்ம அதை பார்க்க வேண்டாம். ஆனா என்ன சொன்னார்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணணுமா? என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுமா? ஜெபம் பண்றதுக்கு ஆயத்தமும் நாளும் கிழமையும் நேரமும் கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் ஜெபம் பண்ணலாம், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம், போய்கிட்டே ஜெபிக்கலாம், வரும்போது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்க தேவ பிரசன்னத்துக்குள்ளேயே இருக்கலாம், தேவ மகிமைக்குள்ளேயே இருக்கலாம். உங்களை அப்படி இருக்க விட மாட்டான் பிசாசு. உங்களை வேற யோசனைக்குள்ளேயே இருப்பான். என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான்? ஒரு யோசனைக்குள்ளே இருப்பான், வேற சிந்தனைக்குள்ளே வச்சிருப்பான், உங்களை வேற கவர்ச்சிக்குள்ளே வச்சிருப்பான், வேற இதுக்குள்ளே வச்சிருப்பான். உங்களுக்கு அவசியம் ஜெபம். ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு வாழ்க்கையில் நீ பெரிய காரியத்தை செய்ய வேண்டுமானால், உனக்கு கர்த்தரோட ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமானால், அந்த கடை இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம், அந்த கடை திறக்கணும்னா காலையில் போய் நான் சினிமா பாட்டு பதிகிறேன். காலையில் போய் இன்னும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒரு கிறிஸ்தவ பாட்டு எப்படி, ஆமாம், எனக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு, அந்த பாட்டை போட்டு அப்படியே லேசாக அதெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் தான். ஏன்னா எனக்கு பயம், நான் ஒரு ஜெபம், த டெவில் சர்ப்ரைசிங். அப்போ கடை காலையில் வருவான், திறப்பான். அவன் இன்னைக்கு நம்மளை உட்கார வச்சுட்டு நிற்க வச்சு கிணிங்கி நீ கணிங்கி நீ முனிங்கி நீ கணுமி நீ பின்னி அடிக்க செய்கிறான்ல, செஞ்சு கொஞ்ச நேரம் உட்காருங்கன்றான். டாக்டர் கொஞ்ச நேரம் என்ன செய்கிறான்? அவன் உடனே எதுவுமே செய்ய முடியாது. நெஞ்சு வலிச்சாலும் சரி, என்ன வலிச்சாலும் சரி, அங்கேயே கொஞ்ச நேரம். நாங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செய்கிறோம். ஆனால் நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர் உன் காரியங்களை எல்லாம் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். இயேசு சொன்னார், எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. அப்ப ஜெபம் என்னது? சோதனை பண்ண முடியாது. அதான் போராட்டம்.
உங்களை சோதிக்கிறவன். நீங்கள் அதைத்தான் சொல்லலை, என்ன சொல்கிறான், உனக்கே உடம்பு சரியில்லை, மணி 2:30 ஆயிடுச்சு, நீ காலையிலேருந்து இன்ன வரைக்கும் தலை சாய்க்கவே இல்லை, அப்போ ஜெபம் பண்ணினா கண்ணு விழிச்சிருக்கிற, மண்டை வலிக்குது, கண்ணாடி மாற்றலை, அது வேறு மண்டை வலி ஒரு மாதிரியா இருக்குது, கதற்கு சோதனை ரொம்ப நேரம் பெயில் பிடிச்சா, ஆமாம் the word is blows. அப்போ நீ போய் நல்லா பேசுதுங்க, நல்லா பேசுது, நீ போய் படுத்துரு, உடனே தூங்கிடு உடனே. ஏன்னா எனக்கு வச்சிருக்கிற கிருபையை இழக்க வைக்கிறான் பிசாசு. போராடணும். இயேசு சொல்றார், சோதனைக்கு உட்படாமல் விழித்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி எப்படிதான், மாமிசம் எப்படிதான், அது எப்ப இது பலவீனமானதான், இது அப்படியே இருக்கட்டும், இது ஓரமா வைங்க, உங்க ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இதுதான் பேசிக்கு, இதுதான் மேட்ரு. உங்களுக்கு கிடைக்காததுக்கு காரணம், நடக்காததுக்கு காரணம், உங்களோட போராடுறதுக்கு காரணம், உங்க பிரச்சனைக்கு காரணம் நல்ல ஜெபம் கிடையாது. சும்மா கடமை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, 10 நிமிஷம் 5 நிமிஷம் கதாவை சோதரம் போக்குவரத்துலையும் பாதுகாத்துக்கணும். இது ஒரு ஜெபமா? இது ஒரு ஜெபமா? இல்லைங்களே. உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா, நீ நல்லா படிக்கணும்னா, உனக்கு ஒரு நல்ல கணவன் வேணும்னா, ஒரு நல்ல மனைவி வேணும்னா, நல்ல உன் வாழ்க்கையில் கர்த்தர் சிறப்பானதை செய்யணும்னா, நீ உனக்கு எல்லா காரியங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் ஜெபம் இல்லைன்னா நீ ஒன்றுமே கிடையாது. டோட்டல் வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். தி ஸ்கிரிப்டர்ஸ் மை ஃபாதர். ஆமாம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஈவன் சில சபைகள் மந்தமாக இருக்குது தெரியுமா? பிரசங்கம் மந்தமாக இருக்கும், பாட்டு மந்தமாக இருக்கும், அங்கே போன எல்லாம் தூங்கி. காரணம் தெரியுமா? நீ ஏன் தூங்குற தெரியுமா? சபை உங்கள்கிட்ட நல்ல ஜெபம் கிடையாது. சபையில் தூங்குற யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தெரியுமா? நல்ல ஜெபம் கிடையாது. நீ ஜெபம் இருந்தால் ஆவியானவர் உங்கூட இருந்து உன்னை ஃபுல் பண்ணிக்கிட்டே இருப்பார். கவனம் சிதறவே சிதறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, சோதனைக்கு உட்படாமல் சோதிப்பான் பிசாசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். சீக்கிரம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். உங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா டக்குன்னு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ண. ஆள் தேடாதீங்க. உங்க பிரச்சனையை சொல்றதுக்கு நீங்க ஆள் தேடாதீங்க. உடனே நீங்க ஒரு சோக போர்வையை பொத்தி அப்படியே சோகமா உட்கார்ந்துருக்காதீங்க. உங்க முகத்தை மாத்திராதீங்க. சில ஆளுகளா உங்க முகத்தை டக்குன்னு, உனக்கு சோகம் வந்துருச்சு, துக்கம் வந்துருச்சு, உடனே செய்ய வேண்டியது என்னதான் செய்யணும்? அது என்ன போட்டிருக்குது? உங்களில் துன்பப்பட்டால், துன்பம் வரும்பொழுது நீங்கள் உடனே என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணணும்? 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். அந்தபடி புருஷர்களே இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி. நல்லா புரிஞ்சுக்கணும். இதான் சொல்ல வந்தேன், வேற சொல்ல வரல. உங்களுக்கு ஜெபத்துக்கு என்ன வரக்கூடாது? நீங்கள் விவேகத்தோடு இருக்கணும். இதுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிடணும். இதுக்கு தக்காளி வாங்கி கொடுத்துடணும், இதுக்கு வெங்காயம் வாங்கி கொடுத்துடணும், இதுக்கு பெருங்காயம் வாங்கி கொடுத்துடணும். நீ ஜெபம் பண்ணும் போது உட்காரும் போது தான் இது வாயை திறக்கும். தக்காளி இல்லை, பொரியலுக்கு என்ன செய்யறது? ஆமே. ஆனால் மாற்று காரியம் இருக்கும். உன் ஜெபத்துக்கு இதை தூண்டி விடும், அதை தூண்டி விடும். அதில் போட்டு தடை வராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? விவேகத்தோடு உன் ஜெபத்தை தடை பண்ணிடாத. ஆமென். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பானவர்களே. நல்லா நான் 2 காரியம் சொல்றேன். உங்க ஜெபம் பண்றவங்க எப்படி இருக்க வேணும்? ஜெபம் பண்றவங்க எப்படி இருக்கணும்? முதலாவது நான் சொன்னேன், ஜெபம் பண்ணணும் அவசியம். அந்த ஜெபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற வானமண்டலத்துக்கு இருக்கிற பொல்லாத சேனை, துருவத்துக்கு அதிபதி, இவங்கிட்ட எல்லாம் தான் பிசாசின் தீய கிரிகளுக்கு, பிசாசின் வல்லக்கிரிகள் தப்பிக்கணும், புது பலன் அடையணும், ஒரு சோர்வு வராமல் இருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ண சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாரு. 2வது காரியம் போராட்டம் தான் ஜெபம். ஆண்டவர் சொல்றாரு சோதனை ஜெபம். ஆனா இந்த ஜெபம் பண்றவங்க ஒரு கேரக்டர் அவங்க கிட்ட. எல்லாரும் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட போகாது. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் வாசிங்க. 9வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்போது? நல்ல ஜெபம் பண்ணும். 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது விடியற்கால விழிப்பை போல 9 சொன்னேன். அப்பொழுது நீ கூப்பிடுவாய். அப்பொழுது இங்கேயும் ஒரு அப்பொழுது இருக்குது, அப்பொழுது இருக்குது. இந்த அப்பொழுது எப்படின்னா இந்த அப்பொழுதோட ஜாயின் ஆனது. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். எப்ப சொல்லுவாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. ஆமா. 7வது வசனத்தை வாசிங்க. பசியுள்ள
உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். அப்பொழுதுக்கு இதுதான் இது என்னன்னா, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமைப்பட்டவர்கள் வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் நீ வீட்டுக்குள்ள அப்படி அடுக்கி வச்சு வேடிக்கை பார்க்க கூடாது. 2 வருஷம் 3 வருஷம் ரிஜெக்ட் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா கேட்டா நெஞ்ச பிடிச்சது இதெல்லாம் போட்டுக்கிட்டு அசிங்கமா இல்ல? உனக்கு கர்த்தர் புது செய்வார் ஆண்டவர். புது ரசம், புது கோதுமை, புது தானியம். நீ பழச வச்சுக்கிட்டே தெரியாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து குடு, உன் பீரோல புது ஊற்றுக்கள் உண்டாகும். ஆமென். அதுல போட்டிருக்குது, சிறுமைப்பட்டவனை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனு கண்டால் அவனுக்கு என்ன கொடுக்கிறது? வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாமிசத்துக்கு உள்ளவனுக்கு என்ன செய்யாதே? ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ. இன்னைக்கு பூரா பொய் 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 பொய். ஆமா, ஒளிக்கிறது, மறைக்கிறது. இவ்வளவுதான் வந்துச்சு, எங்களுக்கு இவ்வளவுதான் இருந்துச்சு, இதுதான் செஞ்சுச்சு. ஒளிச்சுக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில நன்மை ஒளிஞ்சு போயிடும், ஆசீர்வாதங்கள் ஒளிஞ்சு போயிடும். நீ பெரிய காரியத்தை செய்ய முடியாது. அதுல போடுறது, மாமிசமானதுக்கு உன்னை ஒளிக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்பது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்றவன் இரக்கம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். போராடுறவன் வேற, சோதனை வேற. கர்த்தர் ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபம் பண்றவங்க முதலாவது உங்களை பேசிக்கு பாப்பாரு, இரக்கமுள்ளவனா இரக்கமுள்ளவனா. வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். சீக்கிரம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். சும்மா ஆண்ட சபைக்கு வர எத்தனை பேர் சந்தோஷமா இங்க சபைக்கு வந்தீங்க சொல்லுங்க பாப்போம். மகிழ்ச்சியோடு நைட்ல ஜெபம் பண்ணி, காலையில ஜெபம் பண்ணி. கிடையாது. உங்க வந்த ஸ்டைலே வேற. ஆமென். அப்படின்னா நீங்க 8:55 8:55 7:55 இங்க இருப்பீங்க. 8 மணிக்கு இங்க இருப்பீங்க. உன் சரீரத்தை பார்க்க மாட்டேன், உன் வேலையை பார்க்க. அவன் எல்லாத்தையும் ஓரம் கட்டினாங்க. அவன் எல்லாத்தையும் ஓரம் கட்டினான். அவன் போராடுனா, அன்னைக்கு அவன் பேர் மாற்றப்பட்டது. ஆமென். ஓசியா 12 நாள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அவன் யாரோட போறானா? தேவதூதனோட போறானா, தேவனோட போராடினான். ஆமென். ஆமென். தி ஸ்ட்ரெஸ்ட் ஹால். தேவன் நல்லவர். முழு இருதயத்தோடு செய்யணும். முழு இருதயம். ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு முழு இருதயத்தோடு ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடும் பொழுது அதை கர்த்தர் எப்படி சொன்னா, முழு இருதயத்தோடு, ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு ஜெபம். தேவன் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது வாசிங்க. மார்க் எழுதின எப்படி இருக்கணும்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். சீக்கிரத்தால் ஜெபம் பண்ணும்போது கேட்டுக்கொள்ளுவீங்களோ? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு உங்க ஜெபத்துல எனக்கு ஆண்டவர் இதை தருவார்னு தான் விசுவாசிக்கணும். ஆமென். உங்க ஜெபத்துல என்ன இருக்கணும்னா, நான் கேட்டிருக்கிறேன், கர்த்தர் நிச்சயம் செய்வாரு. ஆமென். நான் சில காரியங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறேன், அப்புறம் அதை விட்டுட்டேன். அது சில. ஆனா 1.5 வருஷம் கழிச்சு நான் நினைக்காமே கர்த்தர் நடத்தி கொடுத்துருக்கிறார். 2 வருஷம் கழிச்சு அது ஐயோ நான் ஜெபம் பண்ணணும், ஆனா நான் எதை வாயை திறந்து அவர்கிட்ட கேட்டுட்டேனோ அதை என் தேவன் நிறைவேற்றாம இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அதுல போட்டிருக்குது, 3வது நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் இதை செய்வார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். இந்த ஜெபம் பண்றவங்களுக்கு இந்த விதமான பேசிக் அவங்க கிட்ட இருக்கணும். இருந்தா தான் ஜெபம். அவருடைய கற்பனையை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவரால் என்ன செய்வோம்? இதுல என்ன இருக்குது? இதுக்குள்ள என்ன இருக்குது? எங்க இதுக்குள்ள என்னங்க இருக்கு? பிரியமானவைகளை செய்கிறபடியால். கீழ்ப்படிதல் இருக்குதுங்க. இதுல என்ன இருக்குது? கீழ்ப்படிதல். அதை செய்கிறபடியினால். நான் உன்கிட்ட சொல்றேன், நீ என்ன செய்கிற இதுல என்ன செய்யற? அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியினால். இதுக்குள்ள என்ன இருக்குது? கீழ்ப்படிதல் இருக்கிறது. இரக்கம். சொல்லுங்க. 2வது முழு இருதயத்தோடு எனக்கு இதை தருவாரு அப்படின்ற விசுவாசத்தோடு, ஜெபம் விசுவாசத்தோடு. 4வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கீழ்ப்படுகிறவனுக்கு மாத்திரம் தான் ஜெபம். கீழ்ப்படுகிறவன். அந்த வாசிங்க. 5வது வாசிங்க. யாரையும் ஊக்கமான வேண்டுதல். நல்லா புரியுங்க. அப்போ ஜெபிக்கிறவன் நீதிமானாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். அப்ப ஜெபம் பண்றவன் எப்படி இருக்கணும்? ஊக்கமா. நீதிமான. ஊக்கத்தை விட என்ன இருக்கணும்? அவன் நீ நீதிமானா இருக்கணும், இரக்கம் உள்ளவன. இப்படி எல்லாம் பேசிக் உள்ளவே ஜெபம் பண்ணணும். இப்படி இருந்து நீங்க போராடினீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. இதெல்லாம் எனக்கு இருக்கணும்.
சும்மா இதில் இருக்கிற எதுவுமே இல்லாமல் வரட்டா பா பா தா தா மா ரா ரி அப்படின்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் போட்டு சரிகம்ம பதனிசா போடுறா அப்படின்னு சொல்லி போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கடைசியில் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன்? இது பேசிக் 5 உங்ககிட்ட இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணுறது வேஸ்ட். ஆமேன், அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம், பழைய காலத்தில் எப்படி ஜெபம் பண்ணாங்க, இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணலாம். முதலாவது ஜெபம் வாசிங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39வது வசனம். சீக்கிரம். அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து. அப்ப ஜெபத்துல ஃபர்ஸ்ட் எப்படி ஜெபம் பண்றாரா இயேசு? நீங்க எனக்காச்சும் அப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? உங்க வீட்டுல ஜெபம் பண்றீங்க, முகம் குப்புற விழுந்துருக்கீங்களா? அவன் விழுகிறான். யாரு? ஒரு பெரிய ரோட்ல விழுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முகம் குப்புற விழுகிறான். என் ஜெப நம்ம ஜெபத்தை கடைசி சொல்றேன். ஃபர்ஸ்ட் எப்படி ஜெபம் பண்றான்? குப்புற விழுந்து. அவர் சொல்ல சற்று அப்புறம் நான் வேற யாரும் சொல்றேன். யார்? இயேசு செய்கிறார். முகங்குப்புற விழுந்து அங்க ஜெபம் பண்றார். இன்னைக்கு ஏதாச்சும் வீட்டில் போய் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? நீ ஜெபம் பண்ணிருக்கிறியாம்மா? உனக்கு தான் கட்டில் போட்டு வச்சிருக்கிய. ஓகே, முகங்குப்புற விழுந்து ஒரு ஜெபம். 2வது ஜெபம் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். சீக்கிரம். அப்போ எப்படி நின்று ஜெபம் பண்ணும்போது இன்னொரு ஜெபம் எப்படி? நின்றுக்கிட்டு ஜெபம் பண்றது. நின்றுக்கிட்டு ஜெபம் பண்ணலாம். அதுக்கு தான் உங்களை சில நேரத்தில் எந்திரிக்க சொல்றது. நின்றுக்கிட்டு ஜெபம் பண்ணு, நில்லணும். அதுலேயும் உட்காந்து சேர்ல நல்லா உட்காந்து எடுக்காமனு. அதனால தான் உன் கால் அப்படி இருக்குது. நிற்கணும். ஸ்பெஷலைஸ் டு ஹேவ் வைராக்கியமாக நிற்கணும். நாங்கள்லாம் ஜெபம் பண்ணும்போது 1 மணி நேரம் முட்டி போட்டு ஜெபம் சொல்லி நின்று முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு உட்கார முடியாது. இந்த இடத்த பிடிச்சிக்கணும். சடனாக உட்கார முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் உட்காரணும். பயங்கர கஷ்டம். அதில் போட்டுக்கிட்டு இன்னொரு இடத்துல இருக்குது, அவன் நின்று மார்பிள் அடிச்சுக்கிட்டான். அங்கே ஒருத்தன் ஏன் சொல்றாரு, அவனு நின்று தான் ஜெபம் பண்ணான். அது எடுத்து நேரம் ஆயிரும். இதில் போட்டிருக்குது, என்ன போட்டிருக்குதுன்னா, அவன் நின்று கொண்டு, அப்போ முகம் குப்புற இயேசு ஜெபம் பண்ணாரு, நின்றுக்கிட்டு ஜெபம் பண்ணாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க, கர்த்தர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 41வது வசனம். அவர்களை விட்டு கல்லெறியும் தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு. எப்படி ஜெபம் பண்ணும்? முழங்கால் படியிட்டு. எப்படிலாம் ஜெபம் பண்ணும் பாருங்க. நிறைய இருக்குதுங்க. நான் உங்களுக்கு சும்மா கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன். வேதத்துக்குள்ள நிறைய இருக்கு. எத்தனை பேர் முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்றீங்க? சப்பானிங்க. நம்மெல்லாம் முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்றதும் கிடையாது, வீட்டில் நின்றுக்கிட்டு ஜெபம் பண்றதும் கிடையாது. 3வது என்ன கிடையாது? முழங்கால். 4வது ஒரு ஜெபம் இருக்குது. யாத்ராகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். ஆமென். இன்னொன்னு இருக்குது, தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். நம்ம எப்படி ஆராதிக்கிறோம்? ஜெபம் பண்றதுக்கு நிறைய வேதத்தில் இருக்குது. ஃபர்ஸ்ட் முகம் குப்புற விழுந்து, 2வது முழங்காற்படியிட்டு, நின்று தலை குனிஞ்சு. இன்னைக்கு நான் இதில் எந்த இதில் இருக்கேன்? எதுலையுமே இல்லை. எப்படி நடக்கும்? எப்படி இருக்கும்? நான் தான் மெத்தையில் உட்காந்து ஜெபம் பண்ணேன். அங்கே ஒரு வீட்டில் ஒரு அம்மா ஒரு பிள்ளை ஜெபம் பண்ணேன். டக்கட காலை ஆட்டிக்கிட்டே இருக்கும். நான் சொன்னேன், சின்ன பிள்ளை அப்படி ஆட்டாதம்மா. நான் அப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. பெஸ்ட் ப்ளஸ் உங்கள் ஜெபத்தை மாற்றுங்க. இந்த 4 ஜெபத்தில் எந்த ஜெபம் பண்ணுறீங்க? வாசி, எந்த ஜெபம் பண்ணுறீங்க சொல்லுங்க. பிள்ளைங்களா எந்த ஜெபம்? நீல என்னடா ஜெபம் பண்ணுற? முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறியா? பார்த்தே இல்லையே. கிராஸ், தலை குனிஞ்சு, முகங்குப்புற விழுந்து, முழங்காற்படியிட்டு நின்று. எப்போ நிற்கிறோம்? தூக்கம் வருதுன்றதுக்காக நிற்கிறோம். அப்படி தானே? The village of blessing. Amen. Hello to the God. ஜெபிக்கிறதுக்கு சில கேரக்டர் இருக்குது. எல்லா ஜெபங்களும் இல்லை. இரக்கம் உள்ள ஜெபம், கீழ்ப்படிந்திருக்கிறவன் ஜெபம், விசுவாசிக்கிறவனுடைய ஜெபம். சொல்லுங்க. முழு இருதயத்தோடு இருக்கிறவன் ஜெபம், நீதிமானா அவன் பேர் இருக்கணும், அவன் ஜெபம். அப்படிப்பட்டவன் அவன் தான் போராட முடியும். அவன் தான் போராடுவான். எல்லாரும் போராட முடியாது. இவங்க அந்த போராட்டத்தில் சுற்றுவேன்னு சொன்னா அப்படியே படுத்துவான். பிசாசு சொன்ன உன்னை பாரு, இன்னைக்கு கண்ணை சேர்த்து சொல்றேன், கண்ணு சுற்றுறதை நான் அப்படியே தூங்கிறேன். ஆமென். அடுத்து உன் ஆசீர்வாதம் தூங்குது, உன் நன்மை தூங்குது, உன் சுகம் தூங்குது, உன் வீட்டு வளர்ச்சி தூங்குது,
உனக்கு இருக்கிற இடத்துல கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிற தூங்குது. இதுக்கு முழு காரணமும் நீங்க தான், வேற யாரையும் சொல்லக்கூடாது. ஒரே ஒரு வசனம், 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க. எல்லாரும் எழுதிக்கலாமா? I have a surprise my. நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ற ஆளு அப்படிதானே? கால் நீட்டி ஜெபம் பண்ற ஆளு, உட்கார்ந்து ஜெபம் பண்ற ஆளு. பரலோக தேவன் பயங்கரமானவர், முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாரு, குட்டி போட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு, நின்று கொண்டு ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, தலை குனிந்து ஜெபிச்சு இருக்கிறாங்க. உங்ககிட்ட பேசிக்கே சரியில்லையே, நீ கீழ்ப்படியவே இல்லையே, நீ தான் எதிர்த்து பேசுறிய, உன் ஜெபம் எப்படி கேட்கும்? கேட்காதுங்க. கூரையை விட்டு போகாதுவோ, போராடு, உன் ஜெபத்துக்காக போராடு. உன் வீட்டில் தேவ பிரசன்னம் தங்கணும், உன் அக்கௌண்ட்ல 0 பேலன்ஸ், சந்தோஷமா இரு. உன் மேல தேவ பிரசன்னம் இருந்துச்சுன்னா உனக்கே தெரியாது, உள்ள பணம் வந்து டொக்கு டொக்குன்னு உழுந்துகிட்டே இருக்கும். ஆமென். உன் பிள்ளை காரியம், குடும்பத்தின் காரியம் எல்லாம் தேவ மகிமை, கிருபை, இரக்கம். பிகாஸ் ஸ்டைலிங் அந்த காட். ஃபர்ஸ்ட் அம்மா அந்த ஆஸ்பத்திரியில் போகும்போது மூச்சு விட முடியாம, காலை பத்தி கவலைப்படாம எந்திரிச்சு ஓடி அதை வைக்கிறதுக்கு ரெடியா இருக்குது. காரணம் நான் மூச்சு விட முடியல. பிகாஸ் ஆஃப் மை ஃபாதர். பிரைஸ் லைஃப். என் ஜீவன் அதிபதியானவர் என் ஆண்டவர். உன் ஜெபம் எப்படி இருக்குது சகோதரனே? நீ கடமை பண்ணிக்கிட்டு இருக்கிற கடமையை கர்த்தர் தூக்கி போட்டுருவார். ஹல்லேலூயா. கடமை ஜெபம், கடமையான இரக்கம், கடமையான காரியம். behold the pride. உன் மனைவி சரியில்லாததுக்கு காரணம் உன் ஜெபம் கிடையாது, உன் பிள்ளை சரியில்லாத காரணம் உன் ஜெபம் கிடையாது, உன் வீட்டுக்காரர் சரியில்லை, ஜெபம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உன் வாழ்க்கையில் சிறப்பு இல்லை, சிறப்பு அம்சம் இல்லை, ஜெபம் இல்லை. நீ ஜெபி, தேவன் எல்லா வழிவாசலையும் உனக்கு திறந்து கொடுப்பார். எல்லா காரியங்களும் அடைத்திருக்கிற வழியெல்லாம் திறப்பார். பொக்கிஷத்தை கொடுப்பார், புதையலை கொடுப்பார். உனக்கு வர வேண்டிய எல்லா காரியங்களும் தேவன் நன்மையும் ஜெயமாய் தேவன் நடத்தி கொடுப்பார். உங்ககிட்ட ஜெபம் இல்லை. ஜெபம் முக்கியம் அன்பானவர்களே, ஜெபம் அவசியம். உன் வீட்டுக்கு இன்னைக்கு தேவை கட்லு, மெத்த, பீரோ, பெரிய பெரிய காரியங்களை காட்டிலும் உன் வீட்டுக்கு தேவை முதலாவது ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எப்படி ஜெபம்? உனக்கு பாத்திரம் வளர்க்கறது ஒரு பெரிய வேலை, சாப்பாடு செய்யறது பெரிய வேலை, பயங்கரமான டிஷ்ஷு, பயங்கரம். ஆமா, 10 பொரியல் செய்ய போறீங்க. மிஞ்சி போன ஒரு பொரியல், ஒரு வத்தல், இல்லைன்னா ஒரு ஊறுகாய், இல்லைன்னா நேற்று வச்ச துவையல், இல்லைன்னா நேற்று வச்ச குழம்பு. ஆனால் உங்கள்கிட்ட ஜெபம் மாத்திரமே கிடையாது, உங்கள்கிட்ட ஜெபம் கிடையாது. ஆவியானவர் சொல்றார், அன்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இன்னைக்கு இழந்து சுகித்து இருக்க வேண்டியவன், சுகமாயிருக்க வேண்டியவன், நல்ல பலனாக இருக்க வேண்டியவன், பலனாக இருக்க வேண்டியவள், உன் வாழ்க்கையில் நீ ஜெபத்தை கட்டாக்கிட்ட. அதனால உனக்கு எரிச்சல் வருது, அதனால உனக்கு கோபம் வருது, அதனால உதவி செய்ய முடியல, அடுத்தவங்களை டச் பண்ற, அடுத்தவங்களை வெறுப்பாக்குற. ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடன் பரிசுத்த ஆவியானவரின் கிருபையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் வழி நடத்தலும் நிகாராலே கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலையும் நிறைவாயிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென்.